நம்ம இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம், நியூட்ரானை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். நியூட்ரான் டிஸ்கஷன்றது நியூட்ரானுடைய டிஸ்கவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நியூட்ரான் டிஸ்கவரி அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஃபஸ்ட்டு இது எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிச்சி அது பேரும் கொடுத்த ஆள் சாட்விக். பட் just before Chadwick could do this, Bothe and Becker அப்படிங்கிறவங்க ரொம்ப ஃபேமஸ் நியூக்ளியர் ஃபிசிசிஸ்ட். Bothe and Becker இவங்க 1930ல் ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. பெரிலியம் அதை ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வச்சு பம்பார்ட் பண்ணாங்க. பெரிலியம்ங்கிறது லைட்டர் எலிமெண்ட். பெரிலியம் 4 லித்தியம், நெக்ஸ்ட் பெரிலியம் வரும் இல்லையா, ஹைட்ரஜன் ஹீலியம் 6th குரூப்பு, தென் ஃபஸ்ட் குரூப்பில் திருப்பியும் லித்தியம் வரும், பெரிலியம் செகண்ட் குரூப்பில் வரும். 4B9 4 அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் 9. இட் வாஸ் பம்பார்டட் வித் தி ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது என்ன, He இல்லையா, ஹீலியமுடைய நியூக்ளியஸ் 2He4. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் is a very famous the Rutherford experiment கூட இருக்கு இல்லையா, கோல்டு ஃபாயில he bombarded with alpha particles. So beryllium metal எடுத்து Bothe and Becker made this bombardment of beryllium with alpha particle. They produced some new radiations, or rather they observed new radiation coming out, and the radiation was subjected to electric and magnetic field affect ஆகாம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகலினா அந்த ரேடியேஷன் மஸ்ட் பி நியூட்ரலி சார்ஜ் பார்ட்டிகல். சார்ஜ் இருக்க முடியாது, ப்ளஸ் இருக்க முடியாது, மைனஸ் இருக்க முடியாது அப்படிங்கிறது கன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் இட் வாஸ் பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன். பெனிட்ரேட்டிங்னா என்ன அர்த்தம், நார்மலாக அலுமினியம் காப்பர் இதெல்லாம் வச்சு அதை தாண்டி அதுக்குள்ளே போயிட்டே இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லாம் நியூக்ளியர் ரேடியேஷன்லாம் கண்டெயின் பண்ணுறதுன்னா என்ன, ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது கம்ப்ளீட்டாகவே நிறுத்துறதுக்கோ யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து லெட் வில் அப்சார்ப் மோஸ்ட் ஆஃப் திஸ் ரேடியேஷன். என்ன ரேடியேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆல்ஃபா பீட்டா காமான்னு 3 ரேடியேஷன் பார்த்தோம் இல்லையா. லெட் வில் அப்சார்ப் ஆல்மோஸ்ட் ஆல் த ரேடியேஷன்ஸ். அப்சார்ப்ஷன்றது ஆல்ஃபாவில் அதிகமாக இருக்கும், பீட்டா படித்தோம் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது பெனிட்ரேட்டிங் பவர்னு. பெனிட்ரேஷன் பவர்ங்கிறது காமாக்கு ஜாஸ்தி, பீட்டாக்கு நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான்ஸ், இது அடுத்தது ஆல்ஃபாக்கு. ஆல்ஃபா தான் ரொம்ப கம்மி பெனிட்ரேட்டிங் பவர். ஸோ பெனிட்ரேஷன் பவர் கம்மியாக இட் வில் ஏபிள் டு அயனைஸ் தி சப்ஜெக்ட், இது மேட்டர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ஃபா பீட்டா காமா பார்க்கும்போது இங்கே ஆல்ஃபா இருக்குமா, இருக்க முடியாது, ஏன்னா ஆல்ஃபா இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வர ரேடியேஷன் ஆல்ஃபாவாக இருக்க முடியாது. ஸோ லெட் மீ புட் இட் அஸ் ரேடியேஷன் எழுதிக்கிறீங்க. முதல்ல என்ன ப்ராடக்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ரேடியேஷன் வரதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ஃபாவாக இருக்க முடியாது, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அது இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். சார்ஜர் எலக்ட்ரானாகவும் இருக்க முடியாது, ஒருவேளை காமா ரேடியேஷன் தான் இருக்க முடியும். ஏன்னா காமா வாஸ் டிஸ்கவர்ட் earlier and it is an electromagnetic radiation, therefore no charge, it will not be therefore affected by electric and magnetic field. அதுதான் இருக்க முடியுமோ அப்படின்னு நினச்சாங்க. பட் லெட்டை வச்சு they were able to absorb the radiation. Gamma will try to penetrate this lead depth எல்லாம் கூட பண்ண முடியும் அதால். ஸோ அப்போ இது வந்து சார்ஜ் பார்ட்டிகலாக இல்லை, பெனிட்ரேஷன் நாட் ஆஸ் குட் ஆஸ் காமா. இப்போ என்னமா இருக்க முடியும்னு புரியல. தென் தி ரியாக்ஷன், திஸ் வாஸ் ஆக்சுவலி ஆல்சோ டிஸ்கஸ்டு பை கியூரியோடைய டாட்டர் சொன்னேன் இல்லையா, மேரி கியூரியோடைய டாட்டர் ஐரின் கியூரி அண்ட் அனதர் சயின்டிஸ்ட் ஜோலியோ. இவங்க 2 பேரும் கூட இது மாதிரி இது நியூ ரேடியேஷன் இது ஒன்று வரதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன பண்ணாங்க, அந்த ரேடியேஷனை அவங்க ஃபர்தராக என்ன பண்ணாங்க, லெட்லாம் அனுப்பாமல் தே பாஸ்ட் இட் ஓவர் டு paraffin wax இருக்குல்ல, paraffin and also other substances. லெட் அப்சர்வ் பண்ணிடும், paraffin வழியாகவும் other substances rich in hydrogen. Paraffin is rich in hydrogen. All these
most of these organic substance அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கிற சப்ஸ்டன்சஸ்லாம் என்ன எப்படி எது காம்பவுண்ட்ஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் கார்பன் காம்பவுண்ட்ஸ் முதல்ல சொல்லுவோம் கார்பன் கூட ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் அதிகமாக இருக்கும் எப்பவுமே கார்பனோட ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது இல்லையா ஸோ பாரஃபின் இஸ் ஏ ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதர் சப்ஸ்டன்சஸ் ரிச் இன் ஹைட்ரஜன் அது வழியாக அனுப்பிச்சு பார்த்தாங்க யாரு ஐரின் கியூரியோ ஜோலியோ இவர் லெட்டை வச்சு அப்சர்வ் பண்ணுறதை பார்த்தாங்க இவங்க பண்ணும்பொழுது என்ன ஆச்சு when they were able to send this radiation given out by this bombardment of beryllium by alpha particle the radiation is passed through paraffin and other substances rich in hydrogen these two people observed protons are emitted ejected னு சொல்லணுமா emitted னு சொல்லலாம் எப்படி வேணா வச்சுக்கலாம் emitted சொல்றோம் ejected from these substances ஸோ புரோட்டான் அதை எஜெக்ட் பண்ணிட்டு போகிறதுனா அதாவது ஹைட்ரஜன் நியூக்ளியஸை எஜெக்ட் பண்ணிட்டு போகிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஸோ இதை வச்சுட்டு தே குட் ஃபைனலி அரைவ் அட் தி பர்டிகுலர் ரேடியேஷன் என்னவா இருக்க முடியும்னு அப்புறம் அந்த ரேடியேஷனுடைய மாஸையும் சாட்விக் மெஷர் பண்ணினார் ஸோ இட் வாஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்ங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தாங்க அதோடைய மாஸை கண்டுபிடிச்ச போது the mass of the particle responsible for the radiation is approximately equal to the mass of proton ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு ஸோ மாஸ் வந்து புரோட்டான் மாஸ் மாதிரி இருக்கு அது எலக்ட்ரிக்கல் நியூட்ரலாக இருக்கு and it was able to dislodge protons from proton rich materials like paraffin. It was completely absorbed by lead, therefore not as penetrating as gamma. ஸோ நியூட்ரலாகவும் இருக்கணும்னா காமாவும் கிடையாது அப்போ நியூ டைப் ஆஃப் ரேடியேஷன் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க விச் இஸ் சார்ஜ்லெஸ் ஸோ அதனால் என்ன ஆகும் சார்ஜ் இல்லைன்னா அது என்ன ஆகும் ஜி வந்து வேரி ஆகாது மாஸ் வந்து புரோட்டான் மாதிரி இருக்கனால மாஸ் ஒன்றா இருக்கணும் ஸோ இந்த அன்னோன் ரேடியேஷனில் வரக்கூடிய பார்ட்டிகள் நியூட்ரான் அப்படிங்கிறதால என்னன்னு போட்டுக்கலாம் அதோடைய மாஸ் 1 மாஸ் நம்பர் சார்ஜ் இல்லாததால 0 ஸோ இந்த ரியாக்ஷன் இப்போ நம்ம இது பேர் நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லலாம் இதை நியூக்ளியர் ரியாக்ஷன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பேலன்ஸ் பண்ணலாம் ஸோ தி ரேடியேஷன் இஸ் நத்திங் பட் அ பார்ட்டிக்கல் whose mass is number is 1 because it is as heavy as the proton but neutral therefore Z is 0 so radiation is nothing but this therefore what is the material that is generated or product there beryllium helium 4 plus 2 அப்போ 6 வரணும் இங்க 6 வரக்கூடிய அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய எலிமெண்ட் யாரு கார்பன் தெரியுதா பேலன்ஸ் எப்படி ஆகுது புரியுதா ஜி தனியாக பேலன்ஸ் ஆகணும் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டியில் கூட நம்ம அந்த ரியாக்ஷன்ஸ் எழுதினோம் ஞாபகம் இருக்கா ஸோ இது எப்படி ரேடியோ ஆக்டிவிட்டியில் ஆல்ஃபா பார்ட்டிகல் அது எமிட் பண்ணிச்சுன்னா எப்படி எமிட் பண்ணோன்னு வாட் இஸ் த ரிசல்டன்ட் தான் டாட்டர் நியூக்ளியஸோடைய ஜி வேல்யூ ஏ வேல்யூ எப்படி மாறும்னு பார்த்தோம்ல இங்கே பம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பெரிலியம் பை ஆல்ஃபா பார்ட்டிகல் வரும்போது ப்ராடக்ட் உடைய ஜி வேல்யூ டோட்டல் ஷுட் மேட்ச் வித் தி ரியாக்டன்ஸ் உடைய ஜி வேல்யூ ஆல்சோ தி மாஸ் நம்பர் 9 இது ஒன்று போச்சுன்னா 12 இல்லையா மாஸ் நம்பர் 13 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு ரியாக்டன்ஸ்க்கு அப்போ இது 13 வரணும்னா அப்போ இது கார்பன் தான் இருக்க முடியும் ஸோ கார்பன் வாஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் திஸ் ரியாக்ஷன் is a famous reaction which was responsible for the discovery of neutrons. So neutron உடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி எப்போ நம்ம சொல்லும்போது இந்த நியூட்ரான் ரேடியேஷனை பற்றி சொல்லும் பொழுது அப்போ புது நியூக்ளியர் ரேடியேஷனில் புதுசாக ஒன்று வந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க ஆல்ஃபா பீட்டா காமா இல்லாமல் நியூட்ரான் அப்படிங்கிற ரேடியேஷனும் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஆல்ஃபா வாஸ் ஹீலியம் நியூக்ளியஸ் பீட்டா வாஸ் எலக்ட்ரான்ஸ் காமா இஸ் electromagnetic wave radiation. Finally, the fourth important radiation, nuclear radiation, is neutron radiation. Neutrons are produced by the bombardment of beryllium. Very simple enough nuclear reaction. So these are the people involved. Finally, Chadwick was the man who finally arrived at the mass of the neutron is as equal to as heavy as a proton and neutral அவரும் கன்க்ளூட் பண்றார். Then he named the particle neutron.
ஸோ இப்போ நியூட்ரான் இஸ் ஆல்சோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ரேடியேஷன் இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு தெரிஞ்ச உடனே நியூட்ரானுடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்கணும். முதல்ல 2 ப்ராப்பர்ட்டிஸ்லேயே சொல்லியாச்சு. நியூட்ரல், சார்ஜ்லெஸ். அப்போது ஸோ அண்ட் மாஸ் இஸ் ஆஸ் ஹெவி ஆஸ் புரோட்டான். ஸோ 2 ப்ராப்பர்ட்டி வந்தது. 3வது ப்ராப்பர்ட்டி என்ன? பிகாஸ் இட் பீயிங் நியூட்ரல் இட் இஸ் ஏபிள் டு பெனிட்ரேட் த்ரூ மெனி மேட்டர். தெரியுறதா? ஸோ பெனிட்ரேஷன் பவர்ங்கிறது அதுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுது. அண்ட் இட் இஸ் ஏபிள் டு கோ டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் நியூக்ளியஸ். நம்ம ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி திருப்பி ஞாபகப்படுத்தும் போது ஆல்ஃபா பார்ட்டிகளை வச்சு பம்பார்ட் பண்ணுறாரு. ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். அப்போ அது என்ன ஆகும்? நியூக்ளியஸ் கிட்ட போக முடியாது, ஒரு டிஸ்டன்ஸோட திரும்பிட வேண்டியிருக்கும். வேற நியூட்ரான் மீங்க நியூட்ரல் பார்ட்டிகல், நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நேராக போய் நியூக்ளியஸை இடித்து சம் நியூ டைப் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸை அதை இன்டியூஸ் பண்ண முடியும். இது நம்ம முக்கியமாக எங்கே பார்க்க போகிறோம்? நியூக்ளியர் ரியாக்டர்ஸில், நியூக்ளியர் ஃபிஷனில் பார்க்க போகிறது. அதாவது ஹெவி நியூக்ளியஸை நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணி நம்மளால் அதோடைய ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது 2 லைட்டர் நியூக்ளியாவும் அப்புறம் ஃபர்தராக சம் ரேடியேஷன் வரா மாதிரியும் நம்மளால் நியூக்ளியர் ஃபிஷனில் நம்ம படிக்க போகிறோம். நியூக்ளியர் ஃபிஷன் சொன்ன உடனே நமக்கு என்ன வரணும்? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அந்த கர்வ் ஞாபகம் வரணும். ஹெவி நியூக்ளியை பியாண்ட் Z is equal to 82 இருக்கிறதெல்லாம் லெஸ் தேன் 8.5க்கு MEVயில் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ண பம்பார்ட் பண்ணோன்னு தே வில் கம் இன் டு ஸ்மாலர் நியூக்ளியை ஆஃப் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அபவுட் 8.5 to 8.8 which are stable அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த இடத்த பற்றி பேசிட்டு இருக்கேன் நான். ஸோ திஸ் நியூ டைப் ஆஃப் ரேடியேஷன் கால்டு நியூட்ரான்ஸ் have these properties. They are able to penetrate up to the nucleus being neutral particle இருக்கிறதால. ஸோ அண்ட் முக்கியமான இன்னொன்று நம்ம டிகேவை பற்றி படிக்கலாம். நியூட்ரான் என்ன ஆகுதுன்னா டிகே, நியூட்ரான் டிகேன்னு இருக்கா சார்ன்னு கேட்டால் ஆமாம். நியூட்ரான் இஸ் ஸ்டேபிள் இன்சைடு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளே இது இருக்குன்றது கண்டுபிடிச்சோம். Neutron is stable inside the nucleus, but once it is outside, it has an half-life of 13 minutes. 13 minutes குள்ள அது disintegrate ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்பர் will become half in 13 minutes. ஸோ நியூட்ரானுடைய half life அப்போ நியூட்ரான் என்ன ஆகுது? டிஸ்இன்டகிரேஷன் பற்றி எழுதும்போது நியூட்ரான் will become a proton and an electron plus முதல்ல புரோட்டான் நியூட்ரானா மாறும் போல இருக்கு அப்படின்னு தான் எடுத்துட்டாங்க. ஏன்? இப்போ புரோட்டானுடைய மாஸ் 1, எலக்ட்ரானுடைய மாஸ் 0. அப்போ இதனுடைய Z1, அதாவது அட்டாமிக் நம்பர் 1, இது அட்டாமிக் நம்பர் -1. ஸோ -1 + 1 என்ன ஆகுது? சார்ஜ் இல்லையா? ஸோ புரோட்டான் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ Z1 இது -1 போட்டு இது இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிதான் முடிஞ்சிருது போல் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. இல்லை, இப்போ என்ன ஆச்சு? இந்த ரியாக்ஷன் தட் இஸ் திஸ் நியூட்ரான் டிஸ்இன்டகிரேஷன் பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ நியூட்ரான் இஸ் ஸ்டேபிள் வித் இன்சைட் த நியூக்ளியஸ். ஒன்ஸ் அவுட் சைட் இட் ஹஸ் காட் half life of only 30 minutes. 13 minutesங்கிறது ரொம்ப ஸ்மாலர் டைம் இல்லையா? ஸோ இட் பிகம்ஸ் அ புரோட்டான் அண்ட் an electron. as such மாஸ் சார்ஜ் எல்லாம் கன்சர்வ் ஆகிடுது இல்லையா? கன்சர்வேஷன் நடந்துருது. பட் ஸ்பின்னு ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்கு. அட்டாமிக் ஃபிசிக்ஸில் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அட்டாமிக் ஃபிசிக்ஸில் போர் ஆட்டம் மாடல் வரைக்கும் இருக்கிறத எக்ஸ்பிளனேஷன்லாம் ரொம்ப லிமிட்டடாக போச்சு. ஆட்டம் ரேடியேஷனை பற்றி படிக்கும்பொழுது, அதாவது எமிஷன் அப்சார்ப்ஷனை பற்றி படிக்கும்போது, எலக்ட்ரோமேக்னடிக் தியரி வேவ்ஸில் எமிஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் பற்றி படிக்கும்போது அது எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்? போருடைய மாடல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பட் ஃபர்தராக ஃபைன் ஸ்ட்ரக்சர்னு போகும்பொழுது போர் மாடல் என்ன ஆகிடுது? அட்டாமிக் ஃபிசிக்ஸில் ஃபெயிலியர் ஆகிடுறது. சப்சிக்வெண்ட்டாக வேவ் மெக்கானிக்ஸ் ஆட்டம் மாடல் அல்லது குவாண்டம் மெக்கானிக்கல் ஆட்டம் மாடல்னு வரும்பொழுது இந்த ஸ்பின்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஞாபகம் இருக்கா? அட்டாமிக் ஃபிசிக்ஸில் அதை ஸ்பின்னு கன்சர்வேஷனும் இம்பார்ட்டன்ட். இங்கே ஸ்பின் கன்சர்வேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆல்சோ எனர்ஜி கன்சர்வேஷன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சார்ஜ் மாசை மட்டும்தான் பார்த்துருக்கோம். கைனடிக் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த பார்ட்டிகல் எல்லாம் சும்மா வெறுமனே இங்கே உட்காந்துட்டு டிஸ்இன்டகிரேட் ஆயிடுது. சரி, டிஸ்இன்டகிரேட் ஆனால் புரோட்டானும் எலக்ட்ரானும் சும்மா அப்படி உட்காந்துட்டு இருக்க முடியாது. நம்ம அப்படி பிரிஞ்சு 2 பேரும் அப்படி உட்காந்துருக்க மாதிரி கிடையாது. அந்த பார்ட்டிகல்னா உடனே ஒரு கைனடிக் எனர்ஜியில் மூவ் ஆகுது. அப்போ இந்த கைனடிக் எனர்ஜியோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, இதனுடைய கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது ஸ்டில் சம் மோர் எனர்ஜி மிஸ்ஸிங்காக இருக்கு. ஸோ என்னெல்லாம் மிஸ் ஆகுது? ஸ்பின் கன்சர்வால, எனர்ஜியும் கன்சர்வால. அப்போதான் புதுசாக இன்னொரு பார்ட்டிகல் ஒன்று
ஜென்ரேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது ஐடியாவை இன்க்ளூட் பண்ணால பவுலி அண்ட் ஃபெர்மி. ஃபர்தரா பவுலி ஞாபகம் இருக்கா? பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் கெமிஸ்ட்ரிலையும் படிப்போம். எங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல வரும்போது பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அந்த பவுலியும், ஃபெர்மி ஃபெர்மி லென்த் கூட படிச்சோமே, நியூக்ளியஸோட சைஸே ஃபெர்மின்னு தான் சொல்றோம், 10⁻⁻15. அந்த ஃபெர்மி அந்த அவர் தான் சஜஸ்ட் பண்ணார், திஸ் இஸ் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பின் அண்ட் எனர்ஜிக்கு இன்னொரு பார்ட்டிகல் வரணும்னு கண்டுபிடிச்சார். அந்த பார்ட்டிகளுடைய மாஸ் 0. அப்போ சார் பார்ட்டிகல் வந்துச்சுன்னா அப்போ பிரச்சனை வந்துருமே, மாஸ் பேலன்ஸ் ஆகாதேனா, மாஸும் 0 சார்ஜும் 0 இருக்கு அந்த பார்ட்டிகளுக்கு. ஸோ தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன்லி தி கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பின்னும் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும். அதுக்கு கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கு, ரெஸ்ட் மாஸ் 0. ஃபோட்டான் இருக்க மாதிரி, ஃபோட்டானுக்கு என்ன ரெஸ்ட் மாஸ் 0 தானே, எனர்ஜி இருக்கும் இல்லையா? அது மாதிரி there's a particle nu barன்னு போட்டிருக்கேன் என்ன, which has no mass because balance ஆகணும், which has no charge because balance ஆகணும். தெரியுதா? ஸோ சார்ஜும் 0 மாஸும் 0. அப்புறம் ரொம்ப மச் லேட்டர் இந்த பார்ட்டிகளுடைய மாஸ் வந்து வெரி 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 ஸ்மால் அண்ட் நெக்லிஜிபிள்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த இடத்துல மாஸ் கன்சர்வேஷனில் அது ப்ராப்ளமாக வரல, அப்புறம் கண்டுபிடிச்ச அப்புறம். ஸோ திஸ் பார்ட்டிகல் வாஸ் கால்டு பை ஃபெர்மி ஆஸ் ஆன்டி நியூட்ரினோ. நியூட்ரினோ அப்படின்னு ஒரு, ஏன் நியூட்ரினோன்னு பேர் வச்சாங்க? சார்ஜ் கிடையாது. எப்படி அப்போ நியூட்ரான் பேர் வைக்க முடியுமா? முடியாது. நியூட்ரல் பார்ட்டிகல் அப்படிங்கிற பேர்ல தான் இது நியூட்ரான் பேர் வச்சோம், ஏன்னா சார்ஜ் இல்லைன்னு. அதே போல் இன்னொரு பார்ட்டிகல் இப்போ கண்டுபிடிச்ச போது அதுக்கும் சார்ஜ் இல்லை, மாஸும் நெக்லிஜிபிளி வெரி 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 ஸ்மால். அப்போ அதுக்கு நியூட்ரான்ற பேர் வரணும், அதுக்கு நியூட்ரினோ அப்படின்னு பேர் கொடுத்தாங்க, நியூட்ரினோ. இது ஆன்டி நியூட்ரினோன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? எலக்ட்ரானுக்கு ஒரு ஆன்டி பார்ட்டிகல் இருக்கு, பாசிட்ரான் வந்ததுலாம் கூட படித்தோமே. அது மாதிரி வேற ஒரு ரியாக்ஷன்ல நியூட்ரினோ வந்தது, இது ஆன்டி நியூட்ரினோ. அந்த ஆன்டி அப்படிங்கிறது இந்த ஸ்பின்னை வச்சு தான் நம்ம டிசைட் பண்றது என்ன. அதனால இப்போதைக்கு இது சார்ஜ் கிடையாது. ரிமெம்பர், பாசிட்ரானுக்கு சார்ஜ் +1, மாஸ் 0. இது எலக்ட்ரான்னா -1 0ன்னு போடுற மாதிரி, பாசிட்ரானுக்கு என்ன போடுவோம்? பாசிட்ரான் E10 போட்டால் பாசிட்ரான். இது இப்போ பற்றி வரி பண்ண வேண்டாம், -1 0னா எலக்ட்ரான். அதுபோல் ஆன்டி நியூட்ரினோ 0 0 தான், அது நியூ பார் நியூன்னு சொல்லுவோம் நியூட்ரினோ. அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஸோ another particle was included to account for the spin and energy conservation. அது ரியாக்ஷனில் எழுதும்போது நம்ம எழுதணும், உங்கள் புக்கில் எழுதியிருக்காங்க நியூ பார் அப்படின்னு போட்டிருக்குன்னு. தட் இஸ் ஃபார் ஸ்பின் அண்ட் எனர்ஜிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நியூட்ரானுடைய முக்கியமான அதர் ப்ராப்பர்ட்டி என்ன? ஸ்டேபிள் இன்சைட் த நியூக்ளியஸ் and it will decay with a half life of 13 minutes. The decay reaction is this. Finally, நியூட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி இஸ் a very important aspect. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் நியூட்ரான்ஸை பற்றி படிக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா, இட் ஹஸ் காட் வேரியபிள் கைனடிக் எனர்ஜி. அதாவது ரெஸ்ட்லேருந்து, ரெஸ்ட்டுங்கிறது இப்போ என்னன்னுவோம் 0ன்னு சொல்லலாம் எனர்ஜி இல்லையா? 0லேருந்து இட் வில் ஹாவ் ஃபியூ கேஇவி. கேஇவியில் தான் சொல்லணும், எனர்ஜி இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் எனர்ஜிங்கிறது இவியில் தான் சொல்லணும். ஸோ EV is the unit. So KeV na kilo EV 10⁻3, MEV na million electron volt, அப்போ 10⁻6. அப்புறம் GeV 10⁻9, Tera 10⁻12. இப்படி தான் நம்ம பேசுவோம். 3 10⁻3 10⁻6 10⁻9 GeV. அப்புறம் ரொம்ப ஹை எனர்ஜி இருக்கிறதுல TeVன்னு சொல்லுவோம், கேபிட்டல் T போட்டா. டெரானா 10⁻12. ஸோ இந்த இதில் எனர்ஜிலாம் சொல்லிட்டு போவோம். நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து கேஇவி ஜிஇவியில் தான் ஹேண்டில் பண்ணுவோம், சாரி எம்இவியில் தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஜிஇவியே வரது ரொம்ப ரேர் நம்மளுடைய ஃபிசிக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு. பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்னு டிஸ்கிரைப் பண்ணும்போது தான் ஜிஇவிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி நியூட்ரானை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கைனடிக் எனர்ஜி ஆஃப் நியூட்ரான் வந்து ரெஸ்ட்லேருந்து மேக்ஸிமம் அபவுட் 10 MeV வரைக்கும் இருக்கிறது பார்த்துருக்கோம், அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த கைனடிக் எனர்ஜியை வச்சுட்டு நியூட்ரான்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் கிளாசிஃபிகேஷன். ஒன்று ஸ்லோ நியூட்ரான்ஸ், இன்னொன்று ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் அப்படின்னு ரெண்டு கிளாசிஃபிகேஷன் வச்சுக்கிறாங்க. அதில் ஸ்லோ நியூட்ரான்ஸோடைய ஸ்பீட் என்ன இருக்கணும்? ரெஸ்ட்லேருந்து 1 KeV வரைக்கும். இதில் எம்இவியில் பேசணும், தட் இஸ் அபவுட் 0.5 MeV. ஏன் 0.5 இஸ் சிக்னிஃபிகண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணினோம், எலக்ட்ரானுடைய மாஸை எனர்ஜியில் எழுதும்போது எலக்ட்ரானுடைய ரெஸ்ட் மாஸ் 9.11 10⁻−31 kg வந்தது, ஞாபகம் இருக்கா? அதை நம்ம
எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும்போது we worked out to be 0.51 MeV ஞாபகம் இருக்கா? ஸோ 0.51 அப்படின்னு 0.5 வந்து MeVன்னு வந்த உடனே உங்களுக்கு டக்குன்னு தோண வேண்டியது என்னன்னா எலக்ட்ரானுடைய ரெஸ்பான்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது தெரியணும். எப்போ ரெஸ்பான்ஸ் எனர்ஜி பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்? ரிலேட்டிவிட்டி படிச்சப்புறம். ரிலேட்டிவிட்டி வந்த அப்புறம் தான் ரிலேட்டிவிட்டிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் we will be experiencing the relativistic concepts of Einstein only in nuclear physics, particle physics and cosmic rays ன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கா? அதனால இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் ரெஸ்பான்ஸ் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இதுலேருந்து 10 MeV வரைக்கும் இருக்கிற எலக்ட்ரான்ஸு நியூட்ரான்ஸு ஃபாஸ்ட் நியூட்ரான் சொல்லுவோம். ஸ்லோ நியூட்ரான்ஸுங்கிறது 0 to 1 keV வரைக்கும், தட் இஸ் கிலோ எலக்ட்ரான் வரைக்கும். இதில் இந்த ஸ்லோலியே ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரி இருக்கு. ஸ்லோலியே இம்பார்ட்டன்ட் கேட்டகரி இஸ் தெர்மல் நியூட்ரான்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம் எங்க நம்மளுடைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம். தெர்மல் நியூட்ரான்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் அதிகமாக பயன்படுறது. ரைட்? எப்படி தெர்மல்னா ஸ்லோவில் ஒரு கேட்டகரி. தெர்மல் அப்படின்னு சொல்லும்போது தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் த நியூட்ரான் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தி தெர்மல் எனர்ஜி associated at room temperature. So thermal energy அப்படின்னு சொன்னா என்ன? thermal energy சொல்லும்போது டெம்பரேச்சர் வந்தாகணும். ஸோ தெர்மல் எனர்ஜிங்கிறத கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது யார் இந்த ஐடியாவை கொடுத்ததுன்னா போல்ட்ஸ்மேன். நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்போம் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு ஒன்று. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு ஒன்று நம்ம படிக்கும் பொழுது போல்ட்ஸ்மேனுடைய கான்ஸ்டன்ட் KB, small k b, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.38 10⁻23 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். இது ரொம்ப முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் இன்வால்வ்ட் இன் தெர்மோடைனமிக்ஸில். ஸோ தெர்மல் எனர்ஜின்னு வரும்பொழுது தெர்மல் எனர்ஜியை எப்படி எழுதுவோம்? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் தி அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்சல்யூட் டெம்பரேச்சருங்கிறது ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துட்டா ரூம் டெம்பரேச்சருங்கிறது எவ்வளவு? 300 கெல்வின் அப்ராக்சிமேட்லி. ஸோ 0 டிகிரி செல்சியஸ் ஸ்கேலில் சொல்லும்பொழுது 273 கெல்வின். 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறது 273 கெல்வின் தெரியும் இல்லையா? ஸோ ரூம் டெம்பரேச்சருங்கிறது 25லேருந்து 27ங்கிறது தான் நம்ம வச்சுப்போம். 27ன்னு அப்ராக்சிமேட்டாக எழுதிப்போம். சம் புக்ஸ் வில் கிவ் யூ ரூம் டெம்பரேச்சர் ஆஸ் 25 டிகிரி செல்சியஸ். நான் என்ன பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கிறதுங்கிறது நிறைய அது ஒரு இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ 27 டிகிரி செல்சியஸ்னு எடுத்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சரை. ஸோ 273 0க்கு அப்போ 27க்கு 273 + 27 300 கெல்வின் வரும். ஸோ KBTங்கிறது தான் தெர்மல் எனர்ஜி. அதோட மல்டிப்ளை பண்ணும் பொழுது இப்போ இது இவ்வளோ ஜூல்னு வரும். இது இவ்வளோ ஜூல். KB டைம்ஸ் Tனா ஜூல் பர் கெல்வின். ஸோ ஜூல் பர் கெல்வின் போனால் ஜூலில் வரும். நம்ம எனர்ஜி என்ன பண்ணணும்? EVயில் மாற்றணும் இல்லையா? அப்போ EVயில் மாற்றணும்னா எலக்ட்ரானிக் சார்ஜால் டிவைட் பண்ணணும். இதுதான் நிறைய பண்ணினோமே நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நிறைய பண்ணிட்டே இருந்தோமே. ஸோ 1.6 10⁻19 இது டிவைட் பண்ணினா அந்த எனர்ஜி என்ன ஆகிடுறது? EVயில் கிடைக்கிறது. 1 EV is equal to 1.6 10⁻19 ஜூல் தானே. அந்த கன்வர்ஷனில் இப்போ பண்ணும்பொழுது இந்த தெர்மல் எனர்ஜி இன் EV expressed in EV thermal energy corresponding to what temperature? Room temperature 300 Kelvin. இது போட்டு பார்த்தேன்னா this value will come to around 0.023 EV ன்னு வரும். So it is very small. தெரியுதா? 23 மில்லி EV தான். That is the slow categoryல வரும். 0லேருந்து KE வரைக்கும் ஸ்லோ சொல்லியிருக்கோம் இல்லையா? Very slow, right? Very slow neutrons, they are called thermal neutrons. அதாவது ஏன் thermal neutrons பேரு? ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தெர்மல் எனர்ஜி தான் அதோடைய கைனடிக் எனர்ஜியாக இருக்கு. ஸோ தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் த நியூட்ரான்ஸ் which is approximately the energy corresponding to the thermal energy at a particular room temperature, that they are called thermal neutrons. This thermal neutron is very very useful in the case of nuclear reactions. ஸோ மோஸ்ட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸை தெர்மல் நியூட்ரான்ஸை வச்சு நம்ம பம்பார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபிஷன்லலாம் கூட பண்ணுவோம். ஸோ ஃபிஷனில் இப்போ இந்த நியூட்ரான் ரொம்ப ஹை எனர்ஜியோட வெளியில் வந்ததுன்னா அதை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும்.
நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். மாடரேட்டர்னு அதை படிப்போம் நம்ம, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் படிக்கும்பொழுது பண்ணுவோம். அப்போ இந்த ஸ்பீடுக்கு குறைக்கணும், அதை அந்த ஸ்பீடு குறைக்க முடியுமானா முடியும் நமக்கு. அதுக்கு என்னது இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் வழியாக பாரஃபின் இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் ரிச் இன் ஹைட்ரஜன் வழியாக போகும்பொழுது தே ஆர் ஸ்லோ டவுன், தே பெனிட்ரேட் த்ரூ தட் அண்ட் ஸ்லோ டவுன், கம் அவுட் ஆஃப் இட் வித் சம் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ஆஸ் க்ளோஸ் டு தி தெர்மல் எனர்ஜி அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ நியூட்ரானை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அதனுடைய டிஸ்கவரி, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அது முக்கியமான ப்ராப்பர்ட்டி அதனுடைய கைனடிக் எனர்ஜி பற்றி பேசுறது.